இ ஏ ஓ ஏ ஏ ஐ ஓ ஓ. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்க துள்ளி குதிக்குது கன்று குட்டி. மா 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 மா. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி. மா 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 மா. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. மா மா மா. இங்க பாரு, முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடி முட்டி குடிக்குது கன்று குட்டி. மா 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 மா. கவிமணி தேசிய விநாயகம் பாடிய பாடல் இதுதான். கவிமணி தேசிய விநாயகம் பாடிய பாடல் இதுதான். 2009 அரசு பள்ளியில் நான் சேர்ந்த ஒரு 6-7 வருஷமாக என்னுடைய பணியை செஞ்சுட்டு வரேன். அப்துல் கலாமுடைய இறப்புக்கு பிறகு தான் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. நிறையா தமிழ் பாடல்களில் பாடல் சம்பந்தமான எல்லா பாடல்களும் என்ன பண்ணியிருக்கேன், இசையோடு சேர்த்துருக்கேன். இசைன்னா கிராமிய கலை, கிராமிய நடனம், கிராமிய இசைக்கருவிகளை பயன்படுத்தி நிறைய பாடலை இசை மூலமாக சொல்லித்தரேன். ஆடல், பாடல், நடனம் என்று எல்லா வழியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய மாணவர்கள் 20 பேர் இருக்காங்க. 1வது 2வது சேர்த்திங்கன்னா ஒரு 25 பேர்கிட்ட மொத்தமாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த பாடலை வந்து இசையோடு கிராமிய கலையோடு சொல்லி தரும்போது பார்த்திங்கன்னா அண்ணன் ஆட்டன்றீங்க, அவ்வளோ அழகாக ஆடுறாங்க, ஒவ்வொருத்தரும் நேர்த்தி ஆடுறாங்க. இப்போ வந்து எப்போ அவன் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, சொல்கிறாங்க ஆடினே சொல்லுவானுங்க பசங்க. அந்தளவுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. காரணம் வந்து இசை தாங்க. அக்கென்பது ஆயுத எழுத்து, அக்கென்பது ஆயுத எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12 மறவாதீர்கள், உயிரின்றி ஒரு வார்த்தை பிறக்காதீங்கே. உயிரெழுத்துக்கள் 12 மறவாதீர்கள், உயிரின்றி ஒரு வார்த்தை பிறக்காதீங்கே. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஓ. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ